வேலைக்காரி எங்க போனா? என்னாச்சோ அவளுக்கு? அம்மா கிட்ட மாட்டிக்காம அந்த வேலைக்காரி தப்பிக்கணும். நீதான் என்ன காப்பாத்தணும். வா. மேடம் 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 அம்மாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிடும் மேடம். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். இதான் இதை எடுத்துட்டு போய் துர்காவோட ரூம்ல வை. வா, இப்படி வா.
சாரி எப்படி இருக்கு? இந்த சாரியில நான் ரொம்ப அழகா இருக்கேனா? உண்மையாவே மது கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கீங்க. கோயிலுக்கு தானே போறோம். உங்களுக்கு ஓகேன்னா ரிஷி சார உடனே தாலி கட்ட சொல்லிடலாமா? பாருங்க அண்ணி, அவங்க எவ்வளவு ஜாலியா சிரிச்சிட்டு வராங்க. அவங்க 2 பேரையும் ஒண்ணுமே பண்ண முடியாதா? கடைசியா சந்தோஷமா சிரிக்கிறாங்க. சிரிக்கட்டும், நல்லா சிரிக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வச்சிருக்கிற கண்ணி வெடியில சின்ன பின்னமாக போறாங்க. அப்ப நாம அவங்கள பார்த்து சிரிக்கலாம். அண்ணி, அந்த சூப்பர் பிளான எனக்கு சொல்லுங்களேன். எனக்கு சஸ்பென்ஸ் தாங்கவே முடியல. என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி அது கண்ணுக்கு தெரியாது, அது வெடிக்கும் போதுதான் தெரியும் அதோட பவர். நான் உனக்கு புரியும்படி சொல்லணும்னா, ஜெய்ஹிந்த் படத்துல அர்ஜுன் இருக்கார்ல, அப்போ அதுல காலுமா எப்ப பாரும் காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பியா? கஷ்டப்பட்டு பிளான் பண்றவனா நீ காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பியா? ப்ளீஸ்மா, வலிக்குதுமா, காலை எடுமா. மதுமா, பூஜை பொருள் எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க நகையை கொண்டு வரீங்களா? துர்கா, பூஜை ரூம்ல இருந்து ஜுவல்ஸ் எடுத்துட்டு வா. இனிமேதான் ஸ்டார்ட் ஆக போகுது. யாருமா செலக்ட் பண்ணது? எல்லாம் துர்கா தான். நல்லா இருக்குமா? என்னம்மா
வெறும் பாக்ஸ் தான் இருக்கு. நகையை காணோம். இதுதான் நான் வச்ச கன்னி வெடி. தரமான சம்பவம். கிரேட் பொண்டாட்டி. நல்லா பாருங்க. பாருமா. நகையை காணோம். இப்ப பாரு என்னோட பெர்ஃபார்மன்ஸ். நகை காணுமா? நான் தான் பூஜை ரூம்ல வச்சுட்டு வந்தேன். அப்போ திருடன் திருடிட்டு போயிருப்பானா? ஐயா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. வெளியில இருந்து வீட்டுக்குள்ள யாரும் வர முடியாது. அதுக்கு 100% நான் கேரண்டி. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து தான் திருடி இருக்கணும்னா யாராவது வேலைக்காரங்க திருடி இருப்பாங்களா? ஐயோ இல்லம்மா, இந்த வீட்டுல திருட்டு போனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் அப்படிப்பட்டவங்க கிடையாதுமா. உங்க நினைப்பு தப்பு. வெளியில இருந்து திருட வந்திருக்க மாட்டான்னு நீங்களே சொல்றீங்க. வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களும் நல்லவங்கன்னு சர்டிபிகேட் தரீங்க. அப்ப நகை எங்க போச்சு? வேலைக்காரங்களை செக் பண்ண சொல்லுங்க ருத்ரையா. என்னம்மா சொல்றீங்க? என்ன பிரச்சனை? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? அது வந்து அத்தை. காவேரி, என்னாச்சு மது? ஆண்டி, பூஜை ரூம்ல வச்சிருந்த நகையை காணோம். என்ன நகைய காணுமா? ஆமாமா, வேலைக்காரங்க திருடி இருப்பாங்கன்னு மதுமா சொல்றாங்க. சச்சே, அவங்க அப்படிப்பட்ட ஆளுங்க இல்ல மது. ஆண்டி, இவ்ளோ இன்னசென்ட்டா இருக்கீங்க. வெளியில இருந்து யாரும் வந்திருக்க மாட்டாங்கன்னு ருத்ரையா உறுதியா சொல்றாரு. வேலைக்காரங்களும் திருடி இருக்க மாட்டாங்கன்னா அப்போ நம்ம நகையை நாமளே திருடி இருக்கோமா? சொல்லுங்க ஆண்டி. மது, அம்மா, மது சொல்றதும் கரெக்ட் தான். சந்தேகம்னு வந்துட்டா எல்லாருமே சந்தேகத்துக்கு உட்பட்டவங்க தான். மது சொன்ன மாதிரியே வேலைக்காரங்க தங்கி இருக்கிற ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டா உண்மை தெரிஞ்சிட போகுது. ருத்ரையா, அப்பர்ணா சொல்றது கரெக்ட். சந்தேகம் வந்துருச்சு. செக் பண்ணிடுங்க ருத்ரையா. சரிங்கம்மா. துர்கா, நீ ருத்ரையாவோட போய் செக் பண்ணு. சுந்தர், காவேரி, நீங்க வாங்க. நீயோ வா. நீங்க 2 பேரும் வாங்க. நீயோ வா. மத்தவங்கள வெளியே இருக்காங்க சார். அவங்களே வர சொல்லுங்க. சரிங்க சார். ஒரு நிமிஷம். யாரும் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூஃப் பண்றதுக்காக தான் செக் பண்ணது. உங்க மேலையெல்லாம் அம்மா எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இதை நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நீங்க யாராவது தப்பா நினைச்சீங்கன்னா அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரியா? ம்.
என்ன ருத்ரையா என்னாச்சு? அம்மா எல்லா ரூமையும் செக் பண்ணியாச்சுமா, நகை கிடைக்கல. அப்ப நகை எங்க போச்சு? வேலைக்காரங்க ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா ருத்ரையா? செக் பண்ணிட்டோமா. துர்கா ரூமை செக் பண்ணீங்களா ருத்ரையா? இல்லம்மா. அவளும் வேலைக்காரி தானே. அப்பர்ணா, நீ தப்பா பேசுற. வேலைக்காரிய வேலைக்காரின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? வேலைக்காரி தான், ஆனா இப்ப அவ என் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டு தான் மது. இங்க வரதுக்கு முன்னாடி கோயில் நகைய திருடிட்டான்னு ஊரை விட்டு இவள துரத்திட்டாங்கல்ல. ஏய், இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பேசலாம். நீ என்ன சொன்னாலும் என் ஃப்ரெண்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு என்ன, என் ஃப்ரெண்ட் ரூம செக் பண்ணணும் அவ்வளவுதானே? போ, போய் செக் பண்ணிக்கோ. செக் பண்ணிட்டு அவமானப்பட்டு திரும்பி வருவல்ல, அப்ப தெரியும் என் ஃப்ரெண்டு யாருன்னு. போ, ஏன் நிக்கிற? ருத்ரையா, கூட போங்க. துர்கா, போ. வா. என்ன ஆச்சுன்னு தெரியல, யார் கண்ணு பட்டதுன்னு புரியல. கொஞ்ச நாளா நம்ம வீட்டுல நடக்கிறது எல்லாமே தப்பாவே நடந்துட்டு இருக்கு. சிலர் இந்த வீட்ல காலடி எடுத்து வச்ச ராசி ருத்ரையா. ஒரு ஊரை காப்பாத்துறதுக்கே ஒரு சிலரை ஊரை விட்டே துரத்திருப்பாங்க. நமக்கு தான் தெரியாம போச்சு. அபர்ணாமா, உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. நீங்க என் ரூம்ல நகை இருக்கான்னு பார்க்க வந்தீங்க. பாருங்க, இருந்தா எடுத்துக்கோங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாம என் மனசு கோணற மாதிரி பேசுறீங்க? அதுக்கு தானே வந்திருக்கேன்.